உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்களும் கிரக நிலைகளையும் பற்றி நாம் விவரமாக இங்கே பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால எப்பவுமே எப்பேற்பட்ட விஷயங்களையுமே சலிப்புத்தன்மைகளோடு இறங்கி செயல்படுவீங்க. ஏன்னா என்ன யார் செய்தாலும், உங்களை எந்த அளவுக்கு சீண்டினாலும் நீங்கள் அதையும் சலிச்சுக்கிட்டு எப்படியாவது ஒன்று நம்ம வேலையை முடிக்கணும், இந்த இடத்துல எப்படியாவது ஒன்று நம்ம ஃபேஸ் பண்ணணும், இந்த இடத்துல இருந்து நம்ம குடும்பத்துக்காக நம்ம எப்படியாவது ஒன்று அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனோபலம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கு எப்போவுமே குறைஞ்சதே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் தன் முயற்சியால், தன் சுய பலத்தாலேயே உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சு சில ஏமாற்றங்களையும் சந்திச்சாச்சு. அதை ஒரு அனுபவ ரீதியில் கிடைச்ச ஒரு அருமையான ஒரு ஊன்றுகோலாக எடுத்து நீங்கள் இன்றைக்கி அடுத்தடுத்து முயற்சிகளுக்கு பயன்படுத்தி உங்கள் வைராக்கியத்துக்கு ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை உருவாக்க போகிறீங்க. அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. 11க்கு மேலே 11ஆம் தேதிக்கு மேலே அவர் மேஷத்தில் ஆட்சி பெறக்கூடிய நிலையை உண்டாக்குறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கிறவர் 14ஆம் தேதிக்கு மேலே ரிஷபத்துக்கு வந்துடுவார். இதில் உங்களுக்கு வருடக்கொள்ளாப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு மிதுனத்திலையும், அதே நேரத்தில் உங்களுக்கு ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும், இப்படி சனி பகவான் மீனத்திலையும். அப்போ லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு ஹைலைட். அப்போது இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்குரியது. அப்போது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடையலாம். அடுத்து குரு பயிற்சி உங்களுக்கு மாபெரும் உச்ச குருவினுடைய நிலை உருவாக போகுது. அது ரொம்ப ஹைலைட். அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பேசலாம். அப்போது இந்த வருடம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல ஃபோக்கஸ் இருக்குன்றது நல்லாவே உங்களுக்கு தெரியுது. அப்போது இந்த வருஷத்தில் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்க போகுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்து வந்த பாதையில் பட்ட அந்த அவமானங்களுக்கும் அந்த பாதிப்புகளுக்கும் ப்ளஸ் அந்த இழப்புகளுக்கும் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. அதில் மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இத்தனை வருடங்களாக உங்களை யாரை ஏமாத்தினாங்களோ, உங்களை யாரை காயப்படுத்தினாங்களோ, உங்களை யார் அலட்சியப்படுத்தினாங்களோ, அவங்க மீண்டும் உங்களுடைய நட்பு கிடைக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய எல்லா வேலை திறனும் இருக்க போகுது. அப்போது இது எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ரிஷபராசிக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு நிலை கணக்கு தெரியுது. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு மன அழுத்தம்னா, நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு ஒரு நல்ல டேலண்ட் இருந்திருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வி ஆற்றலும், நல்ல வேலையும், ப்ளஸ் நல்ல ஒழுக்கமும், நல்ல குடும்ப அமைப்பும் எல்லாம் இருந்தும், ஆனால் பொண்ணு பார்த்தா பொண்ணு அமையலை. என்னன்னே தெரியல. எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாலும் மீண்டும் மீண்டும் அது தடையாயிட்டே இருக்கின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு அருமையான அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இது இருக்க போகுது. அப்போது திருமணம், பிள்ளைகள் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது. அடுத்தது, அதே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா, அவங்க வேலை சார்ந்து வெளிநாடு வரைக்குமே முயற்சி எடுத்து வெளிநாடு பிரயாணங்களுக்கும் சரி, அந்த வேலை வாய்ப்புக்கும் சரி ஓகே ஆயிடுச்சு, இதோ இப்போ கூப்பிட்றோம்
ஓகே நீங்கள் இப்போ வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க, இது ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அருமையான அமைப்புகள் இந்த இடத்துல இருந்தோம். அந்த அமைப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் காரணமே இல்லாமல் எப்போ கூப்பிட்டுருக்கணும், இவங்க எப்போ வேலையை போய் சேர்ந்துருக்கணும், ஆனால் அது அப்படியே தடைப்பட்டுக்கிட்டே வருதே, என்ன தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். இந்த மாதத்தில் அதற்குண்டான ஒரு அருமையான செய்தி உங்களை வந்து அடையிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறப்போகுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ரிஷபராசி பெற்றோர்கள் சிலரோடது வாழ்க்கையில் தான் பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு ஒரு அருமையான இடத்துல திருமணத்தை முடிச்சு கொடுக்கலான்னு நினச்சி அந்த திருமணத்தை அமைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இன்னைக்கு அந்த திருமணமே அவங்களுக்கு பிரச்சனையாக மாறி இன்னைக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி சிலர் டைவர்ஸே பண்ணிடலாமா, டைவர்ஸ் லெவலுக்கு போயிடலாமா, இன்னும் சிலருக்கு வழக்கு வரைக்குமே போய் இவங்க மேல் இல்லாதது பொல்லாததெல்லாம் பழிகள் சுமத்தி பல பிரச்சனைகளை சந்திக்கிற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட்டு மீண்டும் வாழ்க்கை ரீதியில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலமாக இது மாறப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசி அன்பர்களுக்கு அவர்கள் மனசில் இருக்கக்கூடிய மனபாரம் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட ரீதியில் இருந்த பிரச்சனைகள் நீண்ட நாள் நீங்கள் மருத்துவ ரீதியில் நீங்கள் முயற்சி எடுத்து அதுலேயும் ஒரு பலன் இல்லாமல் தெய்வ கோயில் ஸ்தலங்களுக்கு எங்கெங்கே போகணுமோ சொன்ன இடத்துக்கெல்லாம் போய் அதுலேயும் ஒரு ரிசல்ட் கிடைக்காம சிரமப்பட்டிருப்பீங்க. அதுலேருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அவங்களுக்காகவே வாழ்ந்த உங்களுக்கு இன்றைக்கி அவங்க உங்களுடைய பேச்சை மீறி தேவையில்லாத கெட்ட பேருக்கு ஆளாயிடுவாங்களா, இல்லை அவங்க எடுத்த முடிவால் அவங்க வாழ்க்கை தடம் பிறண்டுடுமோ, இன்னும் சிலர் தடம் பிறண்டு இன்னைக்கு வந்து இதனால் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை, அவங்க வந்து அந்த இடத்த விட்டு மீண்டும் நம்மகிட்ட வந்துடுவாங்களா, நம்ம பேச்சு கேட்பாங்களா, அவங்க எடுத்த முடிவிலிருந்து மாறுவாங்களா, ஏன்னா தேர்ட் பர்சனுடைய என்ட்ரி உங்களுடைய பிள்ளைக்கும் உங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைச்சி அவங்க பக்கமாக அவங்க முழுமையாக திரும்புகிற அளவுக்கு சில பாதிப்புகள் நடந்திருக்கலாம். அந்த பாதிப்பினுடைய விளைவுகள் தான் இவ்வளோ மன உளைச்சலை கொடுத்துருக்கும். அப்போ அதிலிருந்து மீண்டும் வெளியில் வருவாங்களான்ற அந்த எதிர்பார்ப்பு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த குறிப்பாக அந்த 11ஆம் தேதி பயிற்சியாகி அந்த செவ்வாய் கரெக்டாக ஆட்சி இடத்துல வந்து உட்காரும் பொழுது அது மிகச்சிறந்த ஒரு திருப்பங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, ரிஷபராசி அன்பர்கள் தான் விரும்பிய வாழ்க்கை தனக்கு கிடைக்கலையே, அது கைவிட்டு போயிடுச்சேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வந்து அந்த விரும்பியவங்க உங்களை தேடி வரக்கூடிய அவங்கள அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இது மாறும். குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு புது உறவுகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது ஒரு நல்ல அமைப்பு. அந்த 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்றாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறந்த, அது 12ஆம் பாவம், அது வந்து சுப யோகராஜ அமைவு. அப்போது அந்த இடம் வந்து பார்க்கும் பொழுது வரம்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு புது உறவு மட்டுமல்ல நட்பால பல நன்மைகள் நடக்கும். நட்பு ரீதியில் சில மாற்றங்கள் கிடைக்கும். நீண்ட நாள் கேட்ட பணம் உங்கள் கை வந்து சேரும். அதே நேரத்தில் வந்து பிரிஞ்சவங்க இணையக்கூடிய ஒரு காலம். ஒரு நல்ல நட்பால் இருந்து இவங்களுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் செய்தோம் அப்படின்னு நினச்சவங்க பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் இணையறதுக்குண்டான அருமையான காலகட்டம். அது மட்டுமல்ல, இதில் குறிப்பாக சொல்லணும்னா மறைமுக உறவு ரீதியில் சில மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த லைஃப் ஏன் இப்படி இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோமே அப்படின்ற வழி சுமைகளை சுமந்து இருக்கிறவங்க அதிலிருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கைக்கூடி வரும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னுடைய தொழில், அந்த தொழில் ரீதியில் நீங்கள் எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு சில ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு, இந்த ஆர்டர் பேஸில் நம்ம இன்னும் தொழிலை விரிவுபடுத்தலாம் நினச்சி இப்போ அதுவும் கரெக்டாக வந்து விரிவுபடுத்தினதுக்கு அப்புறம் பிரேக் ஆகியிருந்திருக்கும் அந்த ஆர்டரெல்லாம். இதனால் தேவையில்லாத கடன் சுமைகள், இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கி பலவித பாதிப்புகளுக்கு ஆளாகி லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட கட்ட முடியாத அளவுக்கு பாதிப்புகள் ஆகிடுச்சே அப்படின்ற ஒரு வருத்தமெல்லாம் இருந்திருக்கும். அந்த வழியிலிருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கும் மீண்டும் ஆர்டர்லாம் கிடைச்சி தொழிலை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாயிடும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய
தொழில் ரீதியில் இத்தனை நாளாக போட்ட பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பொருள் மீது உங்களுக்கு எந்த விலை உயர்வும் இல்லை, அதனால் எனக்கு பணம் அப்படியே முடக்கடியாக இருக்குது, வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற நிலம் உருவாயிடுச்சுன்னு நினச்சவங்களுக்கு இப்போது அந்த பாதிப்பில் இருந்து அழகாக நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. நீங்கள் மீண்டும் தொழில் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போக போகிறீங்க. அப்போது தொழில் கை கொடுக்குற காலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஆனாலும் சற்று எச்சரிக்கையோட சில விஷயங்களை தள்ளி போடாமல் டக்குன்னு முடிங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய விஷயங்களை அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த முறை அப்படி செய்ய வேண்டாம். அதே போல் மூன்றாவது நபர்களுடைய ஆலோசனைகளை அதிகமாக போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் சுயமாக யோசித்து அந்த விஷயத்தை செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல அருமையான ஆற்றலை கொடுக்கும். அதுலேயும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனச்சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அடைவீங்க. சகோதர சகோதரிகளால் சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஒற்றுமையுடன் வாழக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களை அடையிற அளவுக்கு இருக்கும். குறிப்பாக பங்காளிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சொந்த பந்தம் குடுக்கல் வாங்கல், நீங்கள் பொண்ணு கொடுத்த இடம், பொண்ணு எடுத்த இடம், அதே போல் நீங்கள் கல்யாணம் பண்ண இடம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய மன அழுத்தங்கள் தரக்கூடிய அளவுக்கு சலிப்பு சங்கடங்களும் வெறுப்பு வேதனைகளும் கொடுத்துருக்கும். இதிலிருந்து ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல ஒரு நிலையில் அமரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. அதுலேயும் குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு 12ஆம் பாவத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவதும், உங்களுடைய ராசினில் உங்களுக்கு சூரியன் நல்ல ஸ்ட்ராங்கான நிலையில் உட்கார்றதும் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும். அப்போது 100% நீங்கள் விட்டதை பிடிக்க போகிறீங்க. ஒரு நல்ல ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இது உங்களுக்கு மாறப்போகுது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இத்தனை நாளாக யார் யார் குடைச்சல்கள் கொடுத்துருந்தாங்களோ வேலையில், அந்த இடத்துல ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகிறீங்க. நல்ல ப்ரொமோஷன், நல்ல ஒரு மேன்மை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்க போகிறீங்க. மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பொற்காலமாக அமைய போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும். அதுவே டவுன் ஆச்சுன்னா அப்படியே டவுன் ஆகிடும். அதனால் பார்த்து எந்த ஒரு வேலைகளையும் செய்யுங்க, அது நல்லதாக இருக்கும். நான் சொன்ன இந்த பலன்களுடைய அடிப்படையில் நீங்கள் மீண்டும் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அதை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை உண்டாக்கலாம். நீங்கள் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.